தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டுபாக்கூர் தமிழ் தேசிய தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக என்பது ஒரு பெண்ணின் பாலியல் சர்ச்சையால் உருவான கட்சி. தந்தை பெரியார் அவர்களுடைய மனைவியால் ஏற்பட்ட கட்சிதான் திமுக. அதேபோன்று அதிமுகவும் பாலியல் சர்ச்சையால் உருவான கட்சிதான். கருணாநிதி, எம்ஜிஆர் இருவருக்கும் இடையே ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகை மீது மோகம். இருவருக்கும் ஏற்பட்ட போட்டியினால் கருணாநிதி கோபமடைந்து எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்குகிறார். உடனடியாக அதிமுகவை துவக்குகிறார் எம்ஜிஆர். ஆக அதிமுகவும் ஒரு பெண்ணின் பாலியல் பிரச்சனையால் உருவான கட்சிதான். ஆனால் நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகளுடைய சடலத்தின் மேல் உருவான கட்சி, மரணத்தின் மேல் உருவான கட்சி. எண்ணற்ற மாவீரர்களுடைய மரணத்தில் உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற உணர்வோடு பயணித்து கொண்டிருக்கிறது. கடந்த 15 ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட கட்சிகள் இதற்கு இடையூறாக உள்ளன. நாம் தமிழர் கட்சியின் மீதும் கட்சியின் தலைவர் செந்தமிழன் சீமான் மீதும் அவதூறுகளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை உடைப்பதற்காக திமுக பல்வேறு சதி வேலைகளில் ஈடுபட்டுள்ளது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சில தலைவர்கள் விலகி செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள். அவ்வாறு குற்றம் சாட்டுபவர்கள் யாரென்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களை மிரட்டி பணம் வாங்குபவர்கள், ஆற்று மணல் அள்ளுபவர்களை மிரட்டி பணம் பறிப்பவர்கள், கண்மாயில் மணம் அள்ளுபவர்களை மண் அள்ளுபவர்களை மிரட்டி பணம் பறிப்பவர்கள், பார் வைத்து நடத்துபவர்களிடம் பணம் வசூல் பண்ணுபவர்கள், நிலத்தை உறிஞ்சி நீர் விற்கும் நிறுவனங்களிடம் பணம் வசூலிப்பவர்கள், இவ்வாறு சட்டவிரோதமான செயல்கள் செய்பவர்கள் தான் இவர்கள். இவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டினை சுமத்தி செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு போட்டியாக ஒரு அமைப்பையோ ஒரு கட்சியையோ ஏற்படுத்த முயன்று கொண்டிருக்கிறார்கள். சீமான் மீது அவதூறு வீசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவர்களுடைய பின்புலம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இவர்களே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களை மிரட்டி பணம் பறிக்கிறார்கள், அமைச்சர்களிடம் போய் பணம் பறிக்கிறார்கள், ஆற்று மணல் திருடர்களிடம் பணம் பறிக்கிறார்கள், கம்மாயிலே போய் மணல் அள்ளுபவர்களிடம் பணம் பறிக்கிறார்கள், பார் நடத்துபவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறார்கள், தனியார் மருத்துவமனைகளில் போய் மிரட்டி பணம் பறிக்கிறார்கள், மேலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள், மேலும் பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள்தான் இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு போட்டி அமைப்பை உருவாக்குகிறார்கள். திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். தேர்தல் நேரத்தில் திமுகவிடம் போய் சரணடைந்து விடுவார்கள், அல்லது திமுகவுக்கு வெளியே இருந்து ஆதரவு தெரிவிப்பார்கள். ஆனால் தாங்கள்தான் உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு தமிழகத்திலே உலா வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியை உடைக்க பல்வேறு முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் டுபாக்கூர் தமிழ் தேசிய தலைவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் ஒரு கருணா இருந்தார் போலவல்லவா, அவரை போன்றுதான் இவர்கள். ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இந்த டுபாக்கூர் தமிழ் தேசிய தலைவர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும், அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை தவிர்க்கவும்.